தேவகியின் சிறிய சமையலறை முழுவதும் புதிதாக அரைத்த உளுத்தம் பருப்பின் நறுமணம் நிறைந்திருந்தது. அவள் திறமையாக உளுத்தம் பருப்பை பிசைந்து கொண்டிருந்த போது ஜன்னல் வழியாக சூரிய ஒளி பாய்ந்து அவள் கண்களைச் சுற்றியுள்ள சிறிய சுருக்கங்களை வெளிச்சமாக்கியது. இன்று அமாவாசை. அவள் தன் மூதாதையருக்கு பிடித்தமான மொறுமொறுப்பான பருப்பு வடையை செய்து கொண்டிருந்தாள். அவளுடைய வேகமான விரல்கள் மாவை நன்றாக பிசைந்து சரியான நிலைத்தன்மையை உருவாக்கின. அந்த நேரம் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்திருந்த ஒரு குறும்புக்கார காகம் கூர்மை நிறைந்த கண்களுடன் வடையை ஆர்வத்துடன் குனிந்து பார்த்து கொண்டிருந்தது. தேவகி கவனமாக ஒரு கரண்டி மாவை சூடான எண்ணெயில் போட்டாள். மொறுமொறுப்பான பருப்பு வடைகள் தங்க பழுப்பு நிறத்தில் சரியாக தயாரிக்கப்பட்டது. காகம் கத்திய சத்தம் தேவகியே வழக்கமாக எரிச்சலூட்டும் சத்தம். ஆனால் இன்று என்னிடமிருந்து எதையோ எதிர்பார்க்கிறது அவள் நினைத்தாள். தேவகி ஒரு தட்டில் வடையை வைத்ததும் காகம் ஆச்சரியப்படும் வேகத்தில் கீழே பாய்ந்து வடையை எடுத்துக்கொண்டு வெற்றிகரமான சத்தத்துடன் பறந்து சென்றது. தேவகி ஆச்சரியத்துடன் அவள் கைகள் வாயை மூடியது. பின்னர் அவள் சிரித்தாள். சரி, அது ஒரே ஒரு வடைதான் என்று அவள் நினைத்தாள். இன்னும் நிறைய தயார் செய்ய வேண்டியிருந்தது. மேலும் காகம் மிகவும் பசியுடன் இருந்திருக்கும் என்று அவள் யோசித்தாள். அவள் தன் வேலையை தொடர்ந்தாள். ஒரு கிளையின் மீது அமர்ந்திருந்த காகம் எதிர்பாராத விருந்தை அனுபவிப்பதாக அவள் கற்பனை செய்தாள். அந்த காட்சி அவள் இதயத்தில் ஒருவித பரவசத்தை ஏற்படுத்தியது. அது வடைகளை பற்றியது மட்டுமல்ல, அது மற்றொரு உயிரினத்திற்கு உணவை வழங்குவதில் உள்ள மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது பற்றியது. காகத்தின் திருட்டு எப்படியோ ஒரு சிறிய எதிர்பாராத கருணை செயலாக மாறியது. வடைகள் இறுதியாக தயாரானதும் தேவகி ஒரு சிறிய தட்டில் கூடுதலாக சிலவற்றை வைத்து வெளியே ஜன்னலில் வைத்துவிட்டு அவள் தனக்குள் மெதுவாக சிரித்துக் கொண்டாள். ஒருவேளை காகம் மீண்டும் வடையைக்காக திரும்பி வரும் என்று அவள் நினைத்தாள்.